திருப்பரங்குன்றத்துல என்னதான் பிரச்சனை? ஒரு 1.5 நிமிஷத்துல சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியும். பிரச்சனை என்னன்னா, ஆடுதான் பிரச்சனை. ஆடு பிரச்சனையா திருப்பரங்குன்றத்துல? திருப்பரங்குன்றத்துல எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது நம்ம முருகன் கோயில் தான். அங்க ஆடு பிரச்சனை என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போனா, ஒரு சின்ன ஹிஸ்டரி ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். சிக்கந்தர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மதுரை ஆண்டுகிட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல விஜய மன்னர்கள் அவரை கொன்னுட்டு மதுரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனேயுமே சிக்கந்தர் ஷா குரூப் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சரி ரைட் இவ்வளவு நாள் ஆண்டாரே அவருக்கு ஒரு கோயிலுக்கு, அதாவது தர்கா மாதிரி கட்டுவோம் அப்படின்னு சொன்னோடனே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க மன்னர்கள். அப்புறமேட்டுக்கு அவங்க அந்த திருப்பரங்குன்றம் அந்த குன்று அந்த மேலேயே தர்கா கட்டிட்டாங்க. அப்படியா? 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குதுன்னா, கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு, ஓகே இது உங்களுக்கு முஸ்லீமுக்கு, இது இந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. பிரிச்சுட்டாங்க. Come on my dear boys, let's go. இப்ப ரீசெண்டா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சிக்கந்தர் ஷா இறந்தாருல்ல, அதுக்காக ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு ஃபெஸ்டிவலா நடத்துறது அவங்களோட பழக்கம், முஸ்லீமோட பழக்கம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆட்டை பிடிச்சிக்கிட்டு எப்பயும் போல அவங்க தர்காவுக்கு போயிருக்காங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மேல இருக்க கோயிலுக்கு புனிதத்தை கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க நீங்களாம் ஆடு பிடிச்சிக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா பிரச்சனை ஆயிருக்குது. இதுதாங்க பிரச்சனையே.